இருக்கவே முடியாது. எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ள போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீம் அந்த 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 கவரை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அதை வந்து ரெண்டாக கத்தி வச்சு ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு. அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது. ஆனால் ரெண்டாக பொளந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம கலர் ஆயிரும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் தாண்டிருச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம். அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது உரமாக நினைப்பாங்க. அப்போ அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும். அப்போது அன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும். அப்போ நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவால் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னை அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை, முடியாது. நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்னை அலங்கரிக்கவும் முடியாது. நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்னை அலங்கரிக்க முடியாது. அசுத்தம், அசிங்கம், அழகற்ற வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கை. ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன், அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். அந்த தேவனைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்டர், என் முகத்தை பாருங்க பாஸ்டர், எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர், என் உடம்ப பாருங்க பாஸ்டர், என் மனசை பாருங்க பாஸ்டர். அலங்கோலமாயிருச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் எனக்காக தான் பாஸ்டர் பேசப்படுது. என் பிள்ளையை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் மகனை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் கணவனாரை, என் மனைவி